ஹாய், இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. அதனால் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு யோசிச்சுட்டேன். சேமியா கேசரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். சுகர், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவையில் தான் கேசரி பண்ணுவோம். நீங்கள் சேமியாலேயே பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கப் அளவுக்கு இதில் கடாயில் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதே கப் அளவுக்கு தான் நான் சேமியாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணேன். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ தண்ணி கொதித்தோடனே இப்போ சேமியாவை போட்டுடலாம். நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டட்டும். நான் என் குழந்தைங்களுக்கு மேகியும் நூடுல்ஸும் செஞ்சு தரவே மாட்டேன். நான் சேமியாவை தான் அவங்களுக்கு நூடுல்ஸு மேகின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் டிவியில் பார்த்துட்டே இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. நான் இதான்னு சொல்லி அவங்களுக்கு ஏமாற்றி கொடுத்துருவேன். இடியாப்பத்தையே நூடுல்ஸு சொல்லி தான் நான் கொடுப்பேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணலாம். எந்த கப் அளவுக்கு சேமியா எடுத்தனோ அதில் பாதி அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. அந்த சுகர் நல்லா உருகிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சேமியாவும் நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்களா, நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்திங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.